கன்னியாகுமரி மாவட்டம் செங்குடி அருகே சிற்றாறு பட்டணக்கால்வாய் ஓரத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டி சென்றதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். நெல்லை மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டியிருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே ஒட்டலிவிளை பகுதியிலிருந்து பெருஞ்சக்கோணம் செல்லும் அந்த பகுதியில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதிகளில் சித்தாறு பட்டண கால்வாய் பாய்ந்து செல்கிறது. அதன் ஓரத்தில் தற்பொழுது இங்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக பல மருத்துவமனைகளிலிருந்து கொட்டப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. தமிழில் அந்த எழுத்துக்கள் என்பது பொறிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சித்தாறு பட்டண கால்வாயை பெரும்பாலான மக்கள் விவசாயத்துக்கும் சரிதான், அதே போன்று குடிநீருக்கும் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த நிலையில் இந்த கழிவு நீர் தற்பொழுது அந்த தண்ணீரிலும் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் ஒரு பீதியில் உறைந்திருக்கின்றனர். நம்மோடு இந்த பகுதி சார்ந்த ஒரு நபர் இணையராக அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இது எந்தெந்த பகுதிகளில் இது கொட்டப்பட்டிருக்கிறது? இது சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு ஏதாவது தகவல் கொடுத்தீங்களா? வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதோட பக்கத்தில் ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் மலை போல் குமிச்சு போட்டிருந்தாங்க. அது நாங்கள் மருத்துவ கழிவுகள் தான். அது நாங்கள் பஞ்சாயத்தில் சொல்லியிருந்தோம். அவங்க கிளியர் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொட்டப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊர் பசங்க இன்னைக்கு தான் காலையில் இங்கே வரும்போது தான் கண்டுபிடிச்சி சொன்னது. அதுக்கப்புறம் நாங்கள் பஞ்சாயத்தில் எல்லாட்டையும் சொல்லிட்டோம், வார்டு மெம்பர் எல்லாட்டையும் தகவல் சொல்லிட்டோம். இது இப்போ பொதுமக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா ஒரு தடவை நாங்கள் பஞ்சாயத்தில் இதில் எல்லாம் சொல்லி அதிகாரியிடம் எல்லாம் சொல்லிட்டோம். மறுபடியும் இது இப்படி கொட்டப்படுதுனாக்கா மக்கள் பீதியில் இருக்காங்க. ஏன்னா இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு குளிக்கிற அன்றாட தேவைகளுக்கு அநேகமான மக்கள் ஊர் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. இது பெருஞ்சக்கோணம், செங்கோடி, அப்படியே பூங்கோடு, அப்படியே தேங்காய்பட்டணம் வரை மக்கள் உபயோகம் பண்ணிகிட்டு இருக்க தண்ணி. இதில் எத்தனை பேருக்கு நோய் வரும் அபாயமாக இருக்குது. அதனால் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இது அரசு தான் தலையிட்டு இதை ஒரு மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் அரசு தான் செய்யணும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.